Hi friends, இன்னைக்கு ஜெனரல் சயின்ஸ்ல பயாலஜி டாபிக் ஒன்று பார்க்கலாம். ஸோ ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கனிசம்ஸ் அதுதான் நம்ம டீல் பண்ண போகிறோம். ஆல்ரெடி பிளான்ஸில் எப்படி ரீப்ரொடக்ஷன் நடக்குது அப்படிங்கிறத லெக்சர் நம்பர் 64ல் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த வீடியோவை ஒரு ரீகேப் மாதிரி பார்த்துட்டு வாங்க. அப்போ உங்களுக்கு இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸாக இருக்கும். சரியா? ஸோ இந்த வீடியோவில் பிளான்ட்டோட ரீப்ரொடக்ஷன் பற்றின ஒரு சின்ன கிறிஸ்பாக ஒரு ரீகேப் மாதிரி நானும் கொடுத்துருக்குறேன். டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணணும்னா லெக்சர் நம்பர் 64 ஒரு ரீகேப் பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சரியா? இந்த வீடியோவில் அனிமலோட ரீப்ரொடக்ஷன் பற்றி டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணியிருக்கிறோம். அனிமல்ஸில் ஸ்பெசிஃபிக்காக ஹியூமன்ஸோட ரீப்ரொடக்ஷன், மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் என்ன, ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் என்ன, அதே மாதிரி ஃபெர்டிலைசேஷன் எப்படி நடக்குது, ஸோ adolescence பீரியட்னா என்ன, பியூபர்ட்டி ஸ்டேஜ்னா என்ன, ஸோ இதை பற்றி எல்லாமே டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் ஸ்டாண்டர்ட் 8 ஸ்டாண்டர்ட் 10 ரெண்டுத்தில் 3 யூனிட் இந்த பர்டிகுலர் வீடியோவில் கவர் ஆகிருக்கும். சரியா? ஸோ ஸ்டாண்டர்ட் 8 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அனிமலோட ரீப்ரொடக்ஷன் பற்றி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி adolescence அண்ட் பியூபர்ட்டி ஸ்டேஜ் பற்றி சொல்லியிருப்பாங்க. அந்த 2 யூனிட் இதில் கவர் ஆகிருக்கும். அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் 10th ஹவு டு ஆர்கனிசம்ஸ் ரீப்ரொடியூஸ் சம்திங் அந்த மாதிரி இது ஒரு டாபிக் இருக்கும். சரியா? ஸோ அதுவும் ரீப்ரொடக்ஷன் ரிலேட்டடான டாபிக் தான். ஸோ அந்த யூனிட்டும் 10th ஸ்டாண்டர்டில் கவர் ஆகிருக்கும். சரியா? ஸோ டோட்டலாக 3 யூனிட்ஸ் இந்த வீடியோவில் கவர் ஆகிருக்கும். சரியா? ஸோ அதே மாதிரி இதுக்கு அடுத்த வீடியோவில் ஹெரிடிட்டி பற்றின கான்செப்டும் நம்ம இதோட கண்டினியூஷனாகவே பார்த்துடலாம். ஏன்னா இது ரிலேட்டடான கான்செப்ட் தான் அதுவும். சரியா? ஸோ அதை அப்படி கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய டாபிக் நமக்கு சயின்ஸில் கம்ப்ளீட் ஆகிரும். ஐ மீன் பயாலஜியில் ஸ்பெசிஃபிக்காக கம்ப்ளீட் ஆகிரும். சரியா? இந்த வீடியோவை லாஸ்ட் வரை வாட்ச் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமான வீடியோ, நிறைய முக்கியமான டேர்ம்ஸ் எல்லாம் கவர் பண்ணியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கு ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கனிசம். சரியா? ஆல்ரெடி பிளான்ஸோட ரீப்ரொடக்ஷன் பற்றி பார்த்ததுனால அதுலேயும் நம்ம ரீப்ரொடக்ஷன் என்னன்னு சொல்லிட்டோம் இல்லையா? ஸோ கிரியேஷன் ஆஃப் நியூ இண்டிவிஜுவல்ஸ், அடுத்த ஜென்ரேஷனை கிரியேட் பண்ணுறது தான் ரீப்ரொடக்ஷன். ஸோ பிளான்ஸில் எப்படி ரீப்ரொடக்ஷன் நடக்குது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஸோ லெக்சர் 64 ரீகேப் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் அனிமலோட ரீப்ரொடக்ஷன் பற்றி ஸ்பெசிஃபிக்காக பார்க்க வரும். ஸோ பிளான்ட்டோட ரீப்ரொடக்ஷன் வேறு மாதிரி இருக்கும், அனிமலோட ரீப்ரொடக்ஷன் வேறு மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி இன்னும் 2 விதமாக சொல்லணும் அப்படின்னா யூனிசெல்லுலர் ஆர்கனிசம்க்கு ரீப்ரொடக்ஷன் வேறு மாதிரி இருக்கும், மல்டிசெல்லுலர் ஆர்கனிசம்க்கு ரீப்ரொடக்ஷன் டிஃபரெண்டாக இருக்கும். சரியா? யூனிசெல்லுலர் என்ன, அந்த ஆர்கனிசம்க்கு ஒரே ஒரு செல் தான் இருக்கும். ஸோ அமீபா எடுத்துக்கோங்க, அது ஒரு யூனிசெல்லுலர் ஆர்கனிசம் இல்லையா? ஸோ அதோட ரீப்ரொடக்ஷன் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம ஆல்ரெடி நம்ம பிளான்ட்ல நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? அது நம்ம இங்கேயும் ஒரு ரீகேப் மாதிரி நான் சொல்லியிருக்கிறேன். மல்டிசெல்லுலர் ஆர்கனிசம் என்ன, ஹியூமன்ஸ் தான் அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இல்லை நமக்கு நிறைய செல்ஸ் இருக்குது, நிறைய செல்ஸ் எல்லாம் சேர்ந்து டிஷ்யூஸ் ஃபார்ம் ஆகுது, நிறைய டிஷ்யூஸ் சேர்ந்து ஆர்கன்ஸாக ஃபார்ம் ஆகுது இல்லையா? ஸோ நம்ம ஒரு மல்டிசெல்லுலர் ஆர்கனிசம். ஸோ நம்ம ஹியூமன்ஸில் ரீப்ரொடக்ஷன் வேறு மாதிரி நடக்கும் இல்லையா? ஸோ அதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம டீல் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதே மாதிரி ரீப்ரொடக்ஷன் இன்னொரு விதமாக சொல்லணும் அப்படின்னா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னா எல்லா அனிமல்ஸ், எல்லா ஹியூமன்ஸ்க்கும் ஸ்பெசிஃபிக்காக நடக்கிறதெல்லாம் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் தான். ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் ஜென்ரலாக பிளான்ஸ்க்கு நிறைய நடக்குது. ஸோ அதே மாதிரி ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்னா பிளான்ஸ் எடுத்துட்டிங்கன்னா சீடு இல்லாமல் வரக்கூடிய ரீப்ரொடக்ஷன் எல்லாமே ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி யூனிசெல்லுலர் ஆர்கனிசமில் நடக்கிற எல்லா ரீப்ரொடக்ஷனுமே ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் கீழே தான் வரும். சரியா? ஸோ அதே நேரம் மல்டிசெல்லுலர் ஆர்கனிசமில் சில சிம்பிளான மல்டிசெல்லுலர் ஆர்கனிசம், நிறைய பேசிக்கான மல்டிசெல்லுலர் ஆர்கனிசம், சில பேசிக்கான மல்டிசெல்லுலர் ஆர்கனிசம்ஸும் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் மூலமாக ரீப்ரொடியூஸ் பண்ணுது. இதையும் தெரிஞ்சுக்கோங்க. பட் ஆல் யூனிசெல்லுலர் ஆர்கனிசம்ஸ் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் தான் பண்ணுது. சில சிம்பிளான மல்டிசெல்லுலர் ஆர்கனிசம் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் பண்ண சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரியா? ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஹியூமன்ஸ் தான். சரியா? ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னா பிளான்ஸ் எடுத்துட்டிங்கன்னா சீடு மூலமாக ரீப்ரொடியூஸ் பண்ணுது இல்லையா? ஆல்ரெடி நம்ம பிளான்ல பார்த்தோம். ஸோ ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பிளான்ஸ், பிளான்ட்டில் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ்னா என்ன, மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ்னா என்ன, இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ மேல்னா ஸ்டேமன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். ஸோ அதே மாதிரி ஃபீமேல்னா பிஸ்டில்ஸ். இது ரெண்டுமே, அதாவது போலன் கிரெயின்ஸ் இங்கே இருக்கக்கூடிய ஓவியல் கூட கம்பைன் பண்ணுறதா நமக்கு சைகோட்டா ஃபார்ம் ஆகுது. அதான் ஃபெர்டிலைசேஷன். அதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அது பிளான்ட்டில். ஸோ இது அனிமல்ஸில் எப்படி நடக்குதுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீல் பண்ண போகிறோம். சரியா? ஃபஸ்ட்டு ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் பற்றி பார்த்துக்கலாம். சரியா? ஸோ ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் இந்த ஃபுல்லாகவே நம்ம லெக்சர் நம்பர் 64ல் பார்த்துருக்கோம். லைட்டாக ஒரு கிறிஸ்பாக ஒரு ரீகேப் மாதிரி பார்த்துக்கலாம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன மெத்தட் அப்படின்னா ஃபிஷன் அப்படிங்கிற மெத்தட். ஏசெக்சுவல் ஆல்ரெடி நான் என்ன சொன்னேன், பிளான்ட்டில் ஏசெக்சுவல் என்ன மீனிங் அப்படின்னா வித்தவுட் சீட். ஸோ சிம்பிளாக ஏசெக்சுவல்னா என்னன்னு சொல்லணும்னா ஒரே ஒரு இண்டிவிஜுவல் இன்வால்வ் ஆனாங்கன்னா அது ஏசெக்சுவல். ஸோ செக்ஷுவல் அப்படின்னா 2 இண்டிவிஜுவல் இன்வால்வ் ஆனாங்கன்னா அது செக்ஷுவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ ஏசெக்சுவல்னா ஒரே ஒரு இண்டிவிஜுவல். ஸோ ஏதாவது ஒரு பிளான்ட்டே அதுக்குள்ளேயே அதை ரீப்ரொடியூஸ்
பண்ணிச்சு அப்படின்னா அதுதான் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். சரியா இல்லையா? ஓகேவா? ஸோ ஏதாவது ஒரு பிளான்ட் இல்லைன்னா ஏதாவது ஒரு அனிமல்ஸ் இது எல்லாமே யூனிசெல்லுலார் ஆர்கனிசம் தான். சரியா? ஸோ சில சிம்பிள் மல்டிசெல்லுலார் ஆர்கனிசம் மட்டும் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன்வால்வ் பண்ணுது, அது மட்டும் எக்ஸெப்ஷன். பட் எல்லா யூனிசெல்லுலார் ஆர்கனிசமும் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனை தான் யூஸ் பண்ணி ரீப்ரொடியூஸ் பண்ணுது. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஃபிஷன். ஸோ ஃபிஷன் என்ன அப்படி பிளவுபடுதல்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அப்படி பிளவுபடுறதான் ஃபிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ரெண்டு விதமாக சொல்லலாம், பைனரி ஃபிஷன், மல்டிபிள் ஃபிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபிஷன் என்னன்னா செல் டிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். ஸோ எல்லா யூனிசெல்லுலார் ஆர்கனிசம்லையும் இந்த மாதிரி ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் தான் நடக்குது. ஸோ அதில் முக்கால்வாசி யூனிசெல்லுலார் ஆர்கனிசம்ல ஃபிஷன் மூலமாக தான் ரீப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. சரியா? அதுதான் செல் டிவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த செல் டிவிஷன் மூலமாக தான் நிறைய புது புது இண்டிவிஜுவல்ஸ்லாம் ஃபார்ம் ஆகுது. சரியா? ஸோ ஜஸ்ட் ரெண்டாக ஸ்பிளிட் ஆகுறது, அந்த செல் அப்படி ரெண்டாக ஸ்பிளிட் ஆகும். ஸோ அதுதான் நமக்கு என்ன ஃபிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா அப்படி ரெண்டாக ஸ்பிளிட் ஆச்சுன்னா பைனரி ஃபிஷன். ஸோ மல்டிபிள் நிறைய ரீப்ரொடியூஸ் பண்ணிச்சு, நிறைய டாட்டர் செல்ஸ் ரீப்ரொடியூஸ் பண்ணிச்சு அப்படின்னா அது மல்டிபிள் ஃபிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பைனரி ஃபிஷனுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா அமீபா. ஸோ அமீபா எப்படி ஸ்பிளிட் ஆகும் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஸோ பைனரி ஃபிஷன் மூலமாக தான். ஸோ அமீபா நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ நடுவில் அந்த நியூக்ளியஸ் இருக்கும் இல்லையா? அந்த நியூக்ளியஸ்ங்கிறது அப்படி ரெண்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பிளிட் ஆகி ரெண்டு அமீபாவை அப்படி ஸ்பிளிட் ஆகிட்டு போகும். ஸோ அதுதான் பைனரி ஃபிஷனுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா லேஷ்மேனியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லேஷ்மேனியாங்கிற ஆர்கனிசம் என்ன பண்ணும் அப்படின்னா இது ஒரு யூனிசெல்லுலர் ஆர்கனிசம் தான். ஸோ அமீபா, லேஷ்மேனியா, ஸோ இது ரெண்டுமே எக்ஸாம்பிள் ஃபார் பைனரி ஃபிஷன் அப்படின்னு சொல்லலாம். ரைட்டா? ஸோ அமீபா பற்றி தெரியும். லேஷ்மேனியா என்ன பண்ணும் அப்படின்னா அதுதான் அந்த காலா அசார் அப்படிங்கிறத காஸ் பண்ணும். சரியா? ஸோ அந்த லேஷ்மேனியாவுக்கு ஒரு மாதிரி ஒரு வைப் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ அதோட ஒரு சைடில் வைப் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். வைப்னா என்ன? நமக்கு வைப்பர் நம்ம பார்த்துருப்போம்ல, அப்படி தடவுற அந்த வைப்பர், அந்த டஸ்டர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் லேஷ்மேனியாவில். ஸோ அந்த இதுதான் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பைனரி ஃபிஷன் அப்படிங்கிறது அது இம்ப்ளிமெண்ட் பண்ணும். சரியா? அந்த ஸ்ட்ரக்சர் தான் பைனரி ஃபிஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணும். சரியா? ஓகேவா? ஸோ அது பைனரி ஃபிஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள். மல்டிபிள் ஃபிஷன் எதெல்லாம் நடக்கும் அப்படின்னா பிளாஸ்மோடியம் அப்படிங்கிற ஆர்கனிசம்ல மல்டிபிள் ஃபிஷன் அப்படிங்கிறது நடக்கும். பிளாஸ்மோடியம். சரியா? இந்த பிளாஸ்மோடியம்ங்கிறது ஒரு மலேரியல் பாரசைட். சரியா? மலேரியா காஸ் பண்ணக்கூடிய ஒரு பாரசைட் தான் இந்த பிளாஸ்மோடியம். இந்த பிளாஸ்மோடியம்ல மல்டிபிள் ஃபிஷன் நடக்கும். அதாவது சைமல்டேனியஸா நிறைய டாட்டர்ஸ் எல்லாம் ஸ்பிளிட் ஆகும். சரியா? அதுதான் மல்டிபிள் ஃபிஷனுக்கு எக்ஸாம்பிள். சரியா? அதுக்கு பிறகு ஃப்ராக்மெண்டேஷன். ஸோ ஃப்ராக்மெண்டேஷன்ங்கிறது நிறைய சிம்பிளான மல்டி செல்லுலார் ஆர்கனிசம்ல நடக்கும். சரியா? ஸோ ஆல்ரெடி நான் சொன்னேன் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்னா எல்லா யூனிசெல்லுலார் ஆர்கனிசமும் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் மூலமாக தான் நடக்கும். ஸோ சில சிம்பிளான மல்டி செல்லுலார் ஆர்கனிசமும் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் மூலமாக ரீப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதில் ஒரு டெக்னிக் தான் ஃப்ராக்மெண்டேஷன். சரியா? இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஸ்பைரோகைரா. ஸோ ஸ்பைரோகைரால கூட இந்த ஃப்ராக்மெண்டேஷன் ப்ராசஸ் யூஸ் பண்ணி ரீப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. சரியா? ஸோ இப்போ ஃப்ராக்மெண்டேஷன் ஒன்றுமே இல்லை, சின்ன சின்ன பீசஸாக அப்படி பிரேக்கப் ஆகும், ஃப்ராக்மெண்ட்ஸாக ஸ்பிளிட் அப் ஆகும். ஸோ அது அகெயின் என்ன ஆகணும், புது புது இண்டிவிஜுவலாக ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும், நியூ ஜென்ரேஷன் கிரியேட் ஆகும். அது ஃப்ராக்மெண்டேஷன். அடுத்தது ரீஜெனரேஷன். ஸோ ரீஜெனரேஷன் என்ன அப்படின்னா சில ஆர்கானிசம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சின்னதாக நம்ம கட் பண்ணிட்டோம், இல்லைனா சின்னதாக நம்ம வெட்டிட்டோம் அப்படின்னா அது அகெயின் அந்த சின்ன பீஸும் என்ன ஆகும்னா புது இண்டிவிஜுவல் ஃபார்ம் ஆகும். நம்ம எர்த்தோம் எடுத்துக்கோங்க. ஸோ அது நம்ம சின்னதாக வெட்டிக்கிட்டோம் அப்படின்னா அது ஒவ்வொரு பார்ட்டும் தனித்தனியாக டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும் இல்லையா? ஸோ அதுவும் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு சொல்லலாம் ரீஜென்ரேஷனுக்கு இல்லையா? ஸோ ரீஜென்ரேஷன் என்ன, சின்ன பீசஸாக வெட்டணும் அப்படின்னா ஒவ்வொரு பீஸுமே தனித்தனியாக டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் அதோட ரீப்ரொடக்ஷன். ஸோ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா ஹைட்ரா. ஸோ ஹைட்ரா, அதே மாதிரி பிளானேரியா, இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ரீஜெனரேஷன். புரியுதா இல்லையா? ஸோ இதுக்கான ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் மூலமாக தான் ரீஜெனரேஷன் நடக்கும். சரியா இல்லையா? ஓகேவா? ஸோ அதுக்கு பிறகு என்னென்னா பட்டிங். ஸோ பட்டிங்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா ஹைட்ரா. சரியா? ஸோ ஹைட்ராவில் ரீஜென்ரேஷன் ப்ராசஸும் நடக்கும், அதே மாதிரி பட்டிங் ப்ராசஸும் ஹைட்ராவில் நடக்க சான்சஸ் இருக்குது. சரியா? ஸோ அதே மாதிரி ஸ்பைரோகைரால ஃப்ராக்மெண்டேஷன் நடக்கும், அதே மாதிரி ஸ்போர் ஃபார்மேஷனும் ஸ்பைரோகைரால நடக்கும். சரியா? ஸோ பட்டிங்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஹைட்ரா தான். ஸோ ஹைட்ராவில் நிறைய ரீஜென்ரேட்டிவ் செல்ஸ் இருக்கும். ஸோ அந்த ரீஜென்ரேட்டிவ் செல்ஸ் தான் அந்த பட்டிங்கு ஹெல்ப் பண்ணுது. சரியா? ஸோ இந்த ஹைட்ராங்கிறது ஒரு மாதிரி நம்ம குளத்துலலாம் பார்த்துருப்போம்ல, ஒரு மாதிரி பாசி செடி மாதிரி பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கு மேலே ஒரு மாதிரி டென்டக்கிள்ஸ் மாதிரி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஒரு மாதிரி இப்படி இருக்கும். ரைட்டா? ஸோ இதுதான் டென்டக்கிள்ஸ்னு சொல்லுவாங்க. கீழே இருக்கிற ரூட்டை ஹைட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஹைஃபா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரைட்டா? ஸோ அந்த ரூட் தான் ஹைஃபா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹைட்ரால சில சின்ன பட்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ ஒரு செடியில் எப்படி இந்த தளிர் விடுதோ, துளிரா சம்திங். ஸோ இந்த சின்னதாக அந்த எப்படி இந்த துளிர் மாதிரி ஃபார்ம் ஆகுதோ அதே மாதிரி இதில் சின்ன பட்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். சரியா? அந்த பட்டு தான் அப்படி கொஞ்சம் டெவலப் ஆகி நல்ல
அதில் டெவலப் ஆன பிறகு அந்த ஹைட்ராலேருந்து அப்படி பிரேக் ஆகி புது ஹைட்ராவாக ஃபார்ம் ஆகி போகும். சரியா? ஸோ அந்த ப்ராசஸ் தான் பட்டிங். சரியா? ஸோ பட் அப்படி ஃபார்ம் ஆகி அது ஒரு ஹைட்ராவாக ரீஜென்ரேட் செல்ஸ் மூலமாக ரீஜென்ரேட் ஆகி அது தனி ஆர்கனிசமாக மாறிடும். அதுதான் பட்டிங். சரியா? பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஹைட்ரா தான். ஓகேவா? அடுத்தது பாருங்கள் வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன். ஸோ வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் ஆல்ரெடி நம்ம எல்லாமே பார்த்துருக்கோம். ஜஸ்ட் ரீகேப் தான். சரியா? ஸோ வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் என்ன, நம்ம ஒரு ரோஸ் செடி வளர்க்குறோம். நம்ம என்ன பண்ணுவோம், அப்படி இந்த ரோஸ் செடியை லைட்டாக கட் பண்ணிவிட்டு இன்னொரு இடத்துல வளர்ப்போம். அது ஆட்டோமேட்டிக்காக ரூட்லாம் ஃபார்ம் ஆகி புது செடியாக ஃபார்ம் ஆகுது இல்லையா? அதுதான் வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன். அதுவும் ஒன் ஃபார்ம் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் தானே. ஸோ ஒரு பிளான்ட்லேருந்து இன்னொரு அடுத்த ஜென்ரேஷன் டெவலப் ஆகுது. ஸோ அதுவும் வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன்ஸ். அது எதுக்குமே நமக்கு என்ன தேவையில்லை, சீடு தேவையில்லை இல்லையா? ஸோ அதுதான் நம்ம, அதனால தான் இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ரோஸு, கிரேப்ஸு, சுகர் கேனு, ஸோ மாதிரி நிறைய ஃப்ளார்ஸு, ஃப்ரூட்ஸ், இது எல்லாமே நம்ம இது மூலமாக நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு டெவலப் பண்ணிக்கலாம். சரி? அதே மாதிரி பனானா, ஆரஞ்சு, ஜாஸ்மினுக்கு கூட இந்த மாதிரி நம்ம புதுசாக நம்ம அடுத்தடுத்த ஜென்ரேஷனை ரீப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். சரியா இல்லையா? ஓகேவா? ஸோ முக்கியமான இதுக்கு அட்வான்டேஜ் என்னென்னா நமக்கு சீடு தேவையில்லை, ஈஸியாக அடுத்த ஜென்ரேஷன் டெவலப் ஆயிடும். ஸோ மற்ற இதுக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ டைம் ரொம்ப சேவ் பண்ணிக்கலாம். சரியா? இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா இது மூலமாக ப்ரொடியூஸ் ஆகிற அடுத்த ஜென்ரேஷன் பிளான்ஸு ஜெனட்டிக்கலாக சிமிலராக இருக்கும். ஸோ பேரண்ட் பிளான்ட் எப்படி இருந்ததோ அதே மாதிரியே, இப்போ நம்ம ஒரு ரோஸ் நம்ம செடி வச்சுருக்கோம் அப்படின்னா அதுலேருந்து நம்ம ஒரு காம்பு நட்டு வச்சோம் அப்படின்னா அதே மஞ்சள் ரோஸ் தான் நமக்கு பூக்கும். சரியா? ஸோ ஜெனட்டிக்கலாக சிமிலராக தான் இருக்கும். புரியுதா இல்லையா? ஓகே, அதுதான் இதுக்கான அட்வான்டேஜ். சரியா? ஸோ இதில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா இன்னொரு இதுவும் நம்ம கேட்டகரியும் சொல்லிக்கலாம், பிரையோஃபில்லம். சரியா? ஸோ பிரையோஃபில்லமும் இதுக்கான எக்ஸாம்பிள் தான். நான் பிரையோஃபில்லமில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. பிரையோஃபில்லமில் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த லீஃபில் சின்ன சின்ன பட்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். புரியுதா? ஸோ பட்டிங் வேறு, இதை நான் சொல்கிற மெத்தட் வேறு. சரியா? ஸோ வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷனில் பிரையோஃபில்லம்ங்கிற பிளான்ட்டில் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த லீஃபில் சின்ன சின்ன பட்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த பட் என்ன ஆகும் அப்படின்னா நாள்பட அந்த சாயில் அப்படி விழ ஆரம்பிச்சிடும். ஸோ விழ ஆரம்பித்து அது ஒரு புது பிளான்ட்டாக ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். புரியுதா இல்லையா? அதுவும் வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன். அந்த வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷனில் நம்ம சில இதில் தண்டை தனியாக எடுத்து வைப்பாங்க, சில இதில் அந்த மாதிரி எப்படி சொல்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம பட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த லீஃபில் வரக்கூடிய பட்டை தனியாக நம்ம முளைக்க விட்டாலும் அதுவும் ஒரு புது செடியாக ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி நிறைய பார்ட்ஸ் மூலமாக வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் நம்ம பண்ணிக்கலாம். சரியா? அடுத்தது என்ன அப்படின்னா ஸ்போர் ஃபார்மேஷன். ஸோ ஸ்போர் ஃபார்மேஷன் என்ன அப்படின்னா இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் ரைசோபஸ். சரியா? ஸோ ரைசோபஸ்னா என்ன அப்படின்னா நம்ம ஒரு பிரெட் இருக்குன்னு வச்சுப்போமே. ஸோ நம்ம பிரெட்டை ஃப்ரிட்ஜில் வச்சா ஓகே. ஸோ ஃப்ரிட்ஜில் கூட ஓரளவுக்கு கெப்பாசிட்டி தான். ஸோ ஃப்ரிட்ஜை தாண்டி நம்ம வெளியில் வச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்ச நாள் கழிச்சு பூஞ்சை மாதிரி ஃபார்ம் ஆகும் இல்லையா? அதுதான் ரைசோபஸ். ஸோ அந்த பிரெட்டுக்கு மேலே ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகுது இல்லையா? அதுதான் ரைசோபஸ். சரியா? ஸோ இந்த ரைசோபஸ்ங்கிற ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மாதிரி கீழே அந்த ஹைஃபா மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா? ஒரு மாதிரி ஒரு ரூட், அதுதான் ஹைஃபான்னு சொல்லுவாங்க. ஹைஃபா மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். மேலே ஒரு மாதிரி இந்த பருத்தி செடி பார்த்துருப்பீங்கல்ல, அந்த மாதிரி மேலே ஒரு மாதிரி இருக்கும். சரியா? அதுலேருந்து ஒரு இது மாதிரி வெடிக்கும். அதுதான் ஸ்போர். சரியா? அந்த ஸ்போர் மூலமாக தான் இந்த ஸ்ட்ரக்சர் தான் ஸ்பொராஞ்சியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் இருந்து வெளியே வருது இல்லையா? வெடிச்சு வெளியில் வருதுல ஒரு மாதிரி சின்னதாக, அதுதான் ஸ்போர்ஸ். அந்த ஸ்போர்ஸ் தான் ஏதாவது ஒரு மாய்ஸ்ட் சர்ஃபேஸில் விழுந்து அது இன்னொரு செடியாக ஃபார்ம் ஆகி, செடி மீன்ஸ் உங்களுக்கு புரியுது இல்லையா? அந்த இன்னொரு ஆர்கனிசம் மாதிரி ஃபார்ம் ஆகி அது அப்படியே அந்த பிரெட் மேலே லேயராக ஃபார்ம் ஆகுது. ஒரு மாதிரி பூஞ்சை மாதிரி பார்த்துருக்கீங்களா? அதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ஸ்போர் ஃபார்மேஷன். சரியா? இது எல்லாத்துலேயுமே சீடு இல்லாமையே நமக்கு என்னது ரீப்ரொடக்ஷன் நடக்குது. அதனால தான் இதை நம்ம என்ன சொல்கிறோம், ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்கிறோம். இதில் நிறைய இது நமக்கு என்ன யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் தான், சின்ன சிம்பிளான மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸும் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் மூலமாக ரீப்ரொடியூஸ் பண்ணுது. சரியா? ஸோ அடுத்து பாருங்கள் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ ஃபஸ்ட் ஆல்ரெடி நம்ம ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பிளான்ஸில் எப்படி நடக்கிறது அப்படிங்கிறதே நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ அதை நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் சின்ன ஒரு கிறிஸ்பாக ஒரு ரீகேப் மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு பிளான்ட்டில் ஐதர் நமக்கு என்ன எப்படி இருக்கும், மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டும் இருக்கும், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டும் இருக்கும். அப்படி ரெண்டுமே இருந்தது அப்படின்னா அதை பைசெக்ஷுவல் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஞாபகம் இருக்கா? ஸோ அதே நேரம் சில பிளான்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரே ஒரு பார்ட் மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் மட்டும் இருக்கும், இல்லைனா ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் மட்டும் இருக்கும். அதை நம்ம என்ன சொல்லுவோம், யூனிசெக்ஷுவல் பிளான்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம் இல்லையா? ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் என்னது, ஸ்டேமன். ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் என்னது, பிஸ்டில். ஸோ அதே மாதிரி ஸ்டேமனுக்கு மேலே ஆந்தர் அப்படிங்கிற பார்ட் இருக்கும். அந்த ஆந்தர் தான் போலன் கிரெயினை ஜென்ரேட் பண்ணும். சரியா? இப்போ போலன் கிரெயின் இருக்கா? ஸோ அதுக்கு பிறகு ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பிளான்ட்டுங்கிறது ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் என்ன அப்படின்னா பிஸ்டில் சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த பிஸ்டில், ஸ்டைலு, ஓவரி இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஸ்டிக்மா ஞாபகம் இருக்கும். ஸோ ஸ்டைலு, அதுக்கு மேலே இருக்கிறது ஸ்டிக்மாங்கிற பார்ட்டு. அந்த ஸ்டிக்மா மூலமாக தான் அந்த போலன் கிரெயின் உள்ளே என்ட்ராகும். ஸோ அந்த போலன் கிரெயின் உள்ளே
என்டர் ஆகும்போது அதுக்கு கீழே அந்த இருக்கிறது தான் ஓவரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓவரிக்குள்ளே இருக்கிறது தான் சின்ன சின்ன ஓவியூல்ஸ் மாதிரி இருக்கும், பீட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த ஓவியூல் கூட தான் அந்த போலன் கிரெயின் ஃபியூஸ் ஆகி சைகோட்டா ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸ் தான், அதாவது இந்த போலன் கிரெயின் ஒரு ஃப்ளார்லேருந்து இன்னொரு ஃப்ளாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இல்லையா, அது போலினேஷன் சொல்லுவோம். இந்த ஃபர்டிலைஸ்ட் எக் அல்லது இந்த சைகோட் ஃபார்ம் ஆகுது இல்லையா, இந்த ப்ராசஸ் தான் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ செல்ஃப் போலினேஷன் என்ன, கிராஸ் போலினேஷன் என்ன, இதில் எல்லாமே நம்ம அந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ ரீகேப் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ இப்போ அனிமல்ஸில் எப்படி ரீப்ரொடக்ஷன் நடக்குது, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதை தெரிஞ்சதுக்கு முன்னாடி ஒரு 2 ஆர்கனிசம் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் இன்வால்வ் ஆகணும் அப்படின்னா ஸோ அவங்க பீரியட் ஆஃப் அடலசன்ஸ், பியூபர்ட்டி ஸ்டேஜ் இது ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணி ஆகணும். சரியா? ஸோ ஆல்ரெடி அடலசன்ஸ் பீரியட் என்ன அப்படின்னா, ஸோ ஜென்ரலாக ஒரு ஆர்கனிசம், ஒரு அனிமல் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஹியூமன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு அடலசன்ஸ் பீரியட் என்ன அப்படின்னா, ஸோ ஒரு 11 வயசுலேருந்து ஒரு 18 அல்லது 19 வயசு வரைக்கும் தான் அடலசன்ஸ் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரியா? ஸோ 11 to 19 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் இதுதான் அடலசன்ஸ் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதுக்குள்ளே தான் நமக்கு டீனேஜ் பீரியடும் வருது இல்லையா. ஸோ டீனேஜ் பீரியட்னா என்ன, 13, 14, 15 இப்படின்னு சொல்லிட்டு டீன் முடியுது இல்லையா, இதுதான் டீனேஜ் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா. ஸோ 13லேருந்து 19 வரைக்கும் உள்ள பீரியட் தான் நமக்கு என்ன சொல்லுவோம், டீனேஜ் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்குள்ளே நமக்கு டீனேஜ் பீரியடும் கவர் ஆயிடுது. ஸோ அடலசன்ஸ் பீரியட்னு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா 11 to 19 அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். சரியா இல்லையா? ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஜென்ரலாக கேர்ள்ஸுக்கு அடலசன்ஸ் பீரியட் பாய்ஸை விட ஏர்லியராக ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ ஒரு பர்சனுக்கும் அடலசன்ஸ் பீரியட் வேரி ஆகும். சரியா? ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா அந்த கம்ப்ளீட்டான மெச்சூர்டான ஸ்டேஜ் தான் நம்ம பியூபர்ட்டி ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மேலுக்கு பியூபர்ட்டி ஸ்டேஜ் வேறு மாதிரி இருக்கும், ஃபீமேலுக்கு பியூபர்ட்டி ஸ்டேஜ் வேறு மாதிரி இருக்கும். சரியா? ஸோ இப்போ பியூபர்ட்டி டைமில் என்னெல்லாம் சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாய்ஸஸ் கொடுத்து கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ பியூபர்ட்டி டைமில் ஒவ்வொரு எப்படி சொல்கிறதுக்கு ஒவ்வொரு ஜெண்டருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், ஒவ்வொரு பர்சனுக்கும் சேஞ்சஸ் இருக்கும். சரியா? ஸோ இப்போ சிலவங்களுக்கு மெயினாக என்னென்ன இருக்குன்னா ஹைட்டில் சேஞ்சஸ் இருக்கும், ஸோ பாடி ஷேப்பில் சேஞ்சஸ் இருக்கும் இல்லையா. ஸோ பாய்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா வாய்ஸ் கிராக் ஆகும் அந்த ஸ்டேஜில். அதே மாதிரி ஸ்வெட் கிளான்ஸ், சபேஷியஸ் கிளான்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ்ட் ஆக்டிவிட்டி பண்ணும். ஸோ அதே மாதிரி அந்த டைமில் தான் பயங்கரமாக ஸ்வெட் ஆகும். ஸோ அதே நேரம் அந்த ஸ்வெட் கிளான்ஸ், சபேஷியஸ் கிளாண்ட் என்னென்னா ஆயில் கிளாண்ட், நிறைய ஆயில் செக்ரேட் ஆகும். ஸோ நிறைய ஆயில் செக்ரேட் ஆகிறதுனால தான் அந்த டைமில், அதாவது அந்த பியூபர்ட்டி ஸ்டேஜ் அந்த அடலசன்ஸ் பீரியடில் பாய்ஸுக்கும் சரி கேர்ள்ஸுக்கும் சரி நிறைய பிம்பிள்ஸ் ஃபார்ம் ஆகும், ஃபேஸில் நிறைய ஆக்னி ஃபார்ம் ஆகும் இல்லையா. ஸோ அந்த ஸ்டேஜில் இது ஒரு முக்கியமான ஒரு சேஞ்சஸ். அதே மாதிரி செக்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா டெவலப் ஆக ஆரம்பிக்கிற ஸ்டேஜும் இந்த பியூபர்ட்டி ஸ்டேஜ் தான். சரியா? அதே மாதிரி நல்ல மென்டல் டெவலப்மெண்ட்டும், நல்ல மென்டல் மெச்சூரிட்டி அந்த ஸ்டேஜில் டெவலப். ஸோ நிறைய எமோஷனல் மெச்சூரிட்டி, நிறைய இன்டெலெக்சுவல், அதனால தான் இந்த டைமில் நம்ம பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரி ரொம்ப கெட்டு போகிறது. ரைட்டாக? ஸோ நம்ம பசங்கன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி பொண்ணுங்கனாலும் எடுத்துக்கிட்டாலும் சரி நிறைய எமோஷனலாக நிறைய விதமாக நிறைய அவங்க சேஞ்சஸ் நடக்க பீரியடும் இந்த பீரியட் தான். சரியா? ஸோ இந்த சேஞ்சஸ்லாம் முக்கியமாக பியூபர்ட்டி டைமில் நடக்கும். சரியா? அதே மாதிரி நிறைய செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸும் டெவலப் ஆகும். ஸோ மேல் எடுத்துட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபேஸில் நிறைய ஃபேஷியல் ஹேர் டெவலப் ஆகும். இது எல்லாமே செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது ஃபீமேல் எடுத்துட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு பிரெஸ்ட் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி சின்ன சேஞ்சஸ் நடக்கும். இதுதான் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரியா? ஓகேவா? ஸோ இது மேல் எடுத்துட்டிங்கன்னா வாய்ஸ் கிராக் ஆகும். அதே மாதிரி சில இந்த பிம்பிள்ஸ்லாம் நிறைய டெவலப் ஆகும். இதெல்லாம் மேலுக்கு நடக்கக்கூடிய சேஞ்சஸ். இது ஃபீமேலுக்கு நடக்கக்கூடிய முக்கியமான சேஞ்சஸ் என்னன்னா மென்ஸ்ட்ரேஷன். ஸோ மென்ஸ்ட்ரேஷன் டெவலப் ஆகும். சரியா? இந்த ஃபேஸ் தான் கேர்ள்ஸ்க்கு ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற ஃபேஸ் தான் இந்த மென்ஸ்ட்ரேஷன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மென்ஸ்ட்ரேஷன் ஃபேஸ்லாம் என்ன அப்படின்னா, இந்த மென்ஸ்ட்ரேஷன் ஃபேஸ்னால் என்ன அப்படின்னா ஜென்ரலாக பியூபர்ட்டி அப்படிங்கிற சொல்கிறதுல இந்த மென்ஸ்ட்ரேஷன் ஃபேஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ கேர்ள்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மென்ஸ்ட்ரேஷன் ஃபேஸுங்கிறது ஸ்பெசிஃபிக்காக கேர்ள்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஃபேஸ். ஸோ இது ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பியூபர்ட்டி ஸ்டேஜ் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 10லேருந்து 12 வயசுக்குள்ளே கேர்ள்ஸுங்கிறது ஒரு பியூபர்ட்டி ஸ்டேஜ்குள்ளே என்ட்ராங்க. அதுதான் மென்ஸ்ட்ரேஷன் ஃபேஸ் ஸ்டார்ட் ஆகிற பீரியட். சரியா? ஸோ இப்போ ஸ்டார்ட் ஆகிற பீரியட் 45லேருந்து 50 வயசு வரைக்கும் ஃபீமேலுக்கு இருக்கும். சரியா? ஸோ இந்த பீரியட் தான், அதாவது ஒரு 28 மந்த்லி ஒரு 28லேருந்து 30 டேஸ்க்குள்ள அந்த ஒரு ஓவம், அதாவது அவங்களோட ஓவரீஸ்லேருந்து ஒரு ஓவம் அல்லது எக்குன்னு சொல்லுவாங்க, அது மெச்சோர்ட் ஆகும். ஸோ மெச்சோர்ட் ஆகி டெவலப் ஆகும். ஸோ பிறக்கும் போதே நிறைய ஃபீமேலுக்கு நிறைய இம்மெச்சோர்ட் எக்ஸ் இருக்கும் ஆல்ரெடி. பட் இந்த பியூபர்ட்டி ஸ்டேஜில் தான் அவங்களுக்கு நிறைய மெச்சோர்ட் எக்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ எப்போ மெச்சோர்ட் எக்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குதோ அந்த ஸ்டேஜ் தான் பியூபர்ட்டி ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பீரியட் அதாவது ஒரு 7 to 8 டேஸ் இருக்கும். ஸோ சிலவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு 4 to 5 டேஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ
ஸோ மேக்ஸிமம் ஒரு 7 days வரை இருக்கும். இந்த பீரியட் தான் மென்சுரேஷன் பீரியட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ மந்த்லி ஒன்ஸ், அது 28 to 30 டேஸ்க்குள்ள இந்த மென்சுரேஷன் ஒரு சைக்கிள் மாதிரி அக்கர் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் மென்சுரல் சைக்கிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இது எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா அவங்க வாழ்நாளில் 50 வயசு வரைக்கும் கூட இருக்கலாம். சரியா? ஸோ இந்த 50 வயசு வரைக்கும் வருது இல்லையா? ஸோ இந்த ஹோல் பீரியட் தான் மென்சுரேஷன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? ஸோ இதில் ஸ்டார்டிங்கில் ஃபர்ஸ்ட் ஒரு மென்சுரல் ஃப்ளோ இருக்கும் இல்லையா, அந்த பியூபர்ட்டி ஸ்டேட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் மென்சுரல் ஃப்ளோ தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மெனார்கி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரியா? நோட் பண்ணியிருக்கோங்க, மெனார்கி, அதாவது ஃபர்ஸ்ட் பியூபர்ட்டியை தான் மெனார்கின்னு சொல்லுவாங்க. லாஸ்ட்டாக அவங்களுக்கு வருது இல்லையா, அதாவது அந்த 45 50 வயசுக்குள்ள அந்த மென்சுரேஷன்ங்கிறது ஸ்டாப் ஆயிரும் ஃபீமேலுக்கு. அந்த இதுதான், அந்த ஃபேஸ் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மெனோபாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது மெனோபாஸ் என்ன, ஸ்டாப்பேஜ் ஆஃப் மென்சுரேஷன், அதுதான் என்னன்னா மெனோபாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரியா? ஸோ அதே மாதிரி நான் அந்த மேலுக்கு வாய்ஸ் கிராக் ஆகும்னு சொன்னா, இதை நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இன்னொரு டேர்ம் சொல்லுவாங்க. அதாவது அந்த வாய்ஸ் பாக்ஸ் இல்லையா, வாய்ஸ் பாக்ஸ் அந்த பாய்ஸுக்கு க்ரோ ஆக ஆரம்பிக்கும். பாய்ஸ்க்கு க்ரோ ஆக ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு நம்ம தொண்டையில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி ப்ரொட்ரூடிங் பார்ட் மாதிரி ஒன்று டெவலப் ஆகும். வாய்ஸ் பாக்ஸுங்கிறது இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கான மீனிங் தான் அது. அந்த ப்ரொட்ரூடிங் பார்ட்டை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆடம்ஸ் ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரியா? ஸோ ஆதாம் சொல்லுவோம் இல்லையா, ஸோ ஆடம்ஸ் ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது அந்த ப்ரொட்ரூடிங் பார்ட், அதாவது அவங்களோட வாய்ஸ் பாக்ஸ் இன்க்ரீஸ் ஆகி ப்ரொட்ரூட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த இதை தான் ஆடம்ஸ் ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரியா? ஸோ ஒன்ஸ் மேலும் சரி ஃபீமேலும் சரி இந்த பியூபர்ட்டி ஸ்டேஜ் அட்டைன் பண்ணிட்டா மட்டும்தான் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மூலமாக அடுத்த ஜென்ரேஷன், அடுத்த யங் ஒன்ஸை அவங்களால டெவலப் பண்ணிக்க முடியும். சரியா? ஸோ இதுக்கு நிறைய ஹார்மோன்ஸும் ஆக்ட் ஆகுது. இப்போ மேல் ஹார்மோன்ஸ் எடுத்துட்டிங்கன்னா டெஸ்டோஸ்டீரான், டெஸ்டிஸில் டெஸ்டோஸ்டீரான்கிற ஹார்மோன் ஜென்ரேட் ஆகும். அதே மாதிரி ஃபீமேல் எடுத்துட்டிங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் ஜென்ரேட் ஆகும். ஸோ மேல் ஹார்மோன்கிறது டெஸ்டோஸ்டீரான், ஃபீமேல் ஹார்மோன்கிறது ஈஸ்ட்ரோஜன். இது ரெண்டுமே தான் அந்த பியூபர்ட்டிக்கு ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி ஃபர்தர் ரீப்ரொடக்ஷன் பீரியட் ஃபுல்லாகவே ஹெல்ப் பண்ணுற ஹார்மோன்ஸும் இதுதான். அதே மாதிரி எண்டோக்ரைன் கிளான்ஸ் மாதிரி நிறைய கிளாண்ட் ஹார்மோன் எல்லாமே ஹெல்ப் பண்ணுது. அது எல்லாத்தையும் பற்றி நம்ம ஹார்மோன்ங்கிறதுக்கு தனியாக ஒரு வீடியோ நான் மேக் பண்ணுறேன். அந்த வீடியோவில் இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம அனலைஸ் பண்ணலாம். சரியா? ஃபர்ஸ்ட் மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பற்றி பார்க்கலாம். ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஸோ மேலுக்கு ரீப்ரொடக்ஷனுக்கு தேவையான ஆர்கன்ஸ் என்னலான்னு பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா பேர் ஆஃப் டெஸ்டிஸ், அதுக்கு பிறகு 2 ஸ்பேம் டக்ட், அதாவது ஸ்பேம்ஸ் எந்த வழியாக வருதோ அதான் ஸ்பேம் டக்ட்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பெனிஸ். ஸோ இது மூணுமே மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். ஸோ கொஸ்டின் எந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன், அந்த மாதிரி கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, இது மூணுமே மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். சரியா? அதே மாதிரி நான் ஃபர்டிலைசேஷனுக்கு தேவையான மேல் ஜெர்ம் செல்ஸும் டெவலப் ஆகணும். அதே நேரம் ஃபீமேல் ஜெர்ம் செல்ஸும் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகணும் இல்லையா? ஸோ மேல் ஜெர்ம் செல்ஸ் அல்லது மேல் கேமெட்ஸ் என்ன அப்படின்னா அதுதான் ஸ்பேம்ஸ். எப்படி நம்ம அங்கே போலன் கிரெயின்ஸ் நம்ம பிளான்ட்ஸ்ல நம்ம யூஸ் பண்றோமோ அதே மாதிரி மேல் ஜெர்ம் செல்ஸ் அல்லது மேல் கேமெட்ஸ் என்ன அப்படின்னா ஸ்பெர்ம்ஸ். ஸோ ஸ்பேமும் ஒரு செல்லு தான். ஆல்ரெடி நான் பிளான்ட்ல ரீப்ரொடக்ஷன்ல சொன்னேன் இல்லையா? ஸோ ஒரு எக்கும் ஒரு செல்லு தான், சிங்கிள் செல், ரைட்? அதே மாதிரி ஸ்பேம்ஸ்ங்கிறது நிறைய செல்ஸ் இருக்கும். ஸ்பேம்ஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய செல்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் ஸ்பேமும் ஒரு செல்லு தான். புரியுதா இல்லையா? எக்கும் ஒரு செல்லு தான். சரியா? ஸோ நீங்க பிக்கஸ்ட் செல் எடுத்துட்டீங்கன்னா ஆஸ்ட்ரிச் செல் வர, ஆஸ்ட்ரிச்சோட எக் வர சொல்லிக்கலாம். ஸோ ஆஸ்ட்ரிச் எக் எவ்வளோ பெருசாக இருக்கும். ஸோ நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம், ஸோ அது எக்கு தானே, அது ஒரு செல் இல்லைன்னு சொல்லுவோம். கரெக்டாக? ஸோ பட் ஆஸ்ட்ரிச் எக் தான் உள்ளதுலேயே பெரிய செல். புரியுதா இல்லையா? ஸோ இது ஒரு செல்லு தான். ஸோ இந்த ஸ்பெர்மில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஹெட் இருக்கும், ஒரு மிடில் பீஸ் இருக்கும், ஒரு டெயில் இருக்கும். ஸோ டெயிலுங்கிறது ரொம்ப லாங்காக இருக்கும். ஏன்னா அப்போ தான் அதனால ப்ரொபகேட் பண்ண முடியும் டு ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனுக்கு ப்ரொபகேட் பண்ண முடியும். சரியா? ரைட்டா? ஸோ அதே மாதிரி இந்த ஸ்பேமில் ஜெனட்டிக் மெட்டீரியல் நிறைய இருக்கும். சரியா? ஸோ அதே மாதிரி எப்படி இந்த ஸ்பெர்ம்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பாருங்க. ஸோ டெஸ்டிஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மேல் ரிப்ரொடக்டிவ் ஆர்கனான டெஸ்டிஸில் ஏதாவது 2 டெஸ்டிஸ் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ ஏதாவது ஒரு டெஸ்டிஸ்ல இருந்து ஸ்பேம்ஸுங்கிறது ப்ரொடியூஸ் ஆகும். அதே நேரம் இந்த டெஸ்டிஸ் ஒரு ஹார்மோனை ஜென்ரேட் பண்ணுது, அதுதான் டெஸ்டோஸ்டீரான். ஸோ இந்த டெஸ்டோஸ்டீரான் தான் மேலோட பியூபர்ட்டிக்கு ஹெல்ப் பண்ணுது. அதே நேரம் ரீப்ரொடக்ஷனுக்கும் இதுதான் ஹெல்ப் பண்ணுது. ஸோ அந்த மேலுக்கு வாய்ஸ் கிராக் ஆகுது, ஃபேஷியல் ஹேர்லாம் டெவலப் ஆகுதுன்னு சொன்னேன் இல்லையா? அதுக்கான காரணம் இந்த ஹார்மோன் தான், டெஸ்டோஸ்டீரான் ஹார்மோன். சரியா? அதே நேரம் அந்த டெஸ்டிஸ்ங்கிறது எங்க இருக்கும் அப்படின்னா அந்த அப்டாமினல் கேவிட்டி, அப்டமன் அந்த ஸ்டொமக் பார்ட் இல்லையா? அந்த அப்டமினல் கேவிட்டிக்கு அவுட் சைட் இருக்கும். அதாவது உள்ள இருக்கிறது தான் அந்த அப்டமினல் கேவிட்டி. ஸோ ஸ்டொமக்னு சொல்லிட்டு வெளியில நீங்க நினைக்க கூடாது. அந்த அப்டமினல் கேவிட்டின்னு சொல்றது அந்த உள்ள இருக்கிற அந்த லைனிங், அதுக்கு வெளியில இருக்கும், அதாவது ஸ்க்ராட்டம்ங்கிற ஏரியால இருக்கும். சரியா? ஏன் இந்த ஏரியால அந்த டெஸ்டிஸ் லொகேட் ஆயிருக்கு அப்படின்னா இந்த ஸ்பெர்ம் ஜென்ரேட் ஆகிறதுக்கு நம்ம நார்மல் பாடி டெம்பரேச்சரை விட குறைவான டெம்பரேச்சர் நமக்கு தேவை. ஸோ அதனால தான் என்ன ஆகுது அப்படின்னா இந்த டெஸ்டிஸ்ங்கிறது ஸ்க்ராட்டம்ங்கிற ஏரியால
இருக்குது, புரியுதா, லொக்கேட் ஆகிருக்கு. சரியா? அப்போ இந்த டெஸ்டஸோட லொக்கேஷன் என்ன அப்படின்னா ஸ்க்ராட்டம். ஸோ ஏன் ஸ்க்ராட்டமில் டெஸ்டஸ் லொக்கேட் ஆகிருக்குன்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த டெம்பரேச்சருங்கிறது நம்ம பாடி டெம்பரேச்சரோட கம்மியாக இருந்தால் தான் அந்த ஸ்பெர்ம்ங்கிறது ஃபார்ம் ஆகும். சரியா? ஸோ இப்படி தான் டெஸ்டஸில் ஸ்பெர்ம்ஸுங்கிறது ப்ரொடியூஸ் ஆகுது. சரியா? அதுக்கு பிறகு என்னன்னா இந்த ஸ்பெர்ம்ஸுங்கிறது வாஸ் டிஃபரன்ஸ் அப்படிங்கிற ஒரு பேசேஜ் வழியாக, ஒரு பாதை வழியாக வெளியில் வருது. சரியா? ஸோ இந்த வாஸ் டிஃபரன்ஸுங்கிற பாதை வழியாக தான் இந்த ஸ்பெர்ம்ஸ்ங்கிறது மூவ் ஆகுது. இந்த வாஸ் டிஃபரன்ஸில் நிறைய கிளாண்ட் இருக்கும். ஸோ என்ன அப்படின்னா ப்ரோஸ்டேட் கிளாண்ட், அதே மாதிரி இந்த செமினல் வெசிக்கல்ஸ் அப்படின்னு நிறைய இருக்கும். ஸோ இது எல்லாமே அதோட செக்ரீஷன்ஸை இந்த ஸ்பேம் மேலே செக்ரீட் பண்ணும். சரி, அதனால இந்த ஸ்பேம்ங்கிறது ஒரு ஃப்ளூயிட் பார்ட்டிகல் மாதிரி இருக்கும். சரியா? ஸோ ஸ்பேம்ஸுங்கிறது ஜஸ்ட் நார்மலாக தான் இருக்கும். ஸோ அது கூட இந்த செக்ரீஷன்ஸ்லாம் ஜாயின் ஆகும்போது அது ஒரு ஃப்ளூயிட் மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆகும். சரியா? அதே நேரம் இந்த ஸ்பேம்ஸுங்கிறது வாஸ் டிஃபரன்ஸ் வழியாக வருமோ அது அதே மாதிரி யூரினரி பிளாடரோட பைப்பும் டியூபும் இதே இடத்துல தான் ஜாயின் ஆகும். சரியா? ஸோ இது ரெண்டுமே யுரேத்ரா வழியாக தான் நமக்கு பாஸ் ஆக போகுது. அதனால தான் யுரேத்ராங்கிறது 2 விதமான பேசேஜுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ யுரேத்ரா மூலமாக யூரினும் பாஸ் ஆகும், அதே நேரம் ஸ்பேம்ஸும் யுரேத்ரா வழியாக தான் பாஸ் ஆகும். சரியா? ஓகேவா? ஸோ இந்த ஸ்பேம்ஸுங்கிறது ஃப்ளூயிடாக தான் இருக்கும். ஏன்னு நான் சொன்னேன் இல்லையா, ப்ரோஸ்டேட் கிளாண்டும் செமினல் வெசிக்கல்ஸ் இது ரெண்டுமே அதோட செக்ரீஷன்ஸை இதில் ஆட் பண்ணுறதுனால ஸ்பேம்ஸுங்கிறது ஃப்ளூயிட் மாதிரி தான் இருக்கும். ஏன் ஃப்ளூயிடில் ஜென்ரேட் ஆகுது அப்படின்னா அது மூலமாக தான் அதுக்கு நியூட்ரிஷன் கிடைக்கும். ஸோ அதுக்கு தேவையான நியூட்ரிஷன் கிடைக்கும். ஸோ ஸ்பேம்ஸுங்கிறது நிறைய செல்ஸ் இருக்கும். ஸோ பட் ஓவம்ங்கிறது ஃபீமேல் ஜென்ரேட் பண்ணுறது ஒரே ஒரு எக்கு தான், ஒரே ஒரு செல் தான். ஆனால் ஸ்பேம்ஸுங்கிறது அப்படி கிடையாது, நிறைய செல்ஸ் இருக்கும். அதில் எந்த செல்லுக்கு, எந்த ஸ்பெர்முக்கு அதிகமான பவர் இருக்கோ, எதுக்கு அதிகமான ஸ்ட்ரென்த் இருக்கோ அந்த ஸ்பேம் தான் அந்த எக்கோட இதை ப்ரொட்ரூட் பண்ணி உள்ள ஒரு சைகோட் மாதிரி ஃபார்ம் ஆக போகுது. ஸோ அதுக்கு தேவையான ஸ்ட்ரென்த்தை கொடுக்கறது தான் இந்த ஃப்ளூயிட். ஸோ ஃப்ளூயிட் 2 விதமாக யூஸ் ஆகுது. ஒன்று என்னன்னா நியூட்ரிஷன் கொடுக்குது, அந்த ஸ்பெர்ம்ஸுக்கு நியூட்ரிஷன் கொடுக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னா ஃப்ளூயிடாக இருக்கிறதுனால தான் அதனால ஈஸியாக டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியுது. சரியா? அடுத்தது ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஸோ ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ், ரீப்ரொடக்ஷன் ஹெல்ப் பண்ணுற ஆர்கன்ஸ் என்னெல்லாம் ஃபீமேல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஃபஸ்ட் என்னன்னா பேர் ஆஃப் ஓவரிஸ். ஸோ எப்படி அங்கே பேர் ஆஃப் டெஸ்டிஸ் பார்த்தோமோ அதே மாதிரி பேர் ஆஃப் ஓவரிஸ் கம்பேர் பண்ணி படிங்க, ஈஸியாக ஆர்கன்ஸ்லாம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ பேர் ஆஃப் ஓவரிஸ், அதே மாதிரி ஓவி டக்ட். சரியா? ஸோ ஓவி டக்ட் அல்லது ஃபெலோப்பியன் டியூப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? ஸோ இது செகண்ட் ஆர்கன். ஸோ தேர்ட் என்ன அப்படின்னா யூட்ரஸ் அல்லது ஓம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இது மூணுமே என்னன்னா ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ். எப்படி அங்கே நம்ம மேல் ஜெர்ம் செல்ஸை நம்ம ஸ்பேம்னு சொன்னோமோ அதே மாதிரி ஃபீமேல் ஜெர்ம் செல்ஸ் அல்லது ஃபீமேல் கேமெட்ஸோட நேம் என்னன்னா ஓவான்னு சொல்லுவாங்க அல்லது எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ எக்குன்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனால் ஓவா ஆல்ரெடி நம்ம ஓவம் பார்த்தோம் இல்லையா, ஓவம்னா தான் எக். சரியா? ஸோ இந்த எக்குங்கிறது ஒரு சிங்கிள் செல். சரியா? ஓகேவா? ஸோ அதனால நான் ஆல்ரெடி சொன்ன லார்ஜஸ்ட் செல் என்னன்னா ஆஸ்ட்ரிச்சோட எக்கு தான். சரியா? அது என்னன்னா இந்த எக்ஸ் எங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா ஓவரிஸ் தான். ஸோ 2 ஓவரி இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அதில் ஏதாவது ஒரு ஓவரி எக்கை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே மாதிரி இந்த ஓவரியில் தான் ஒரு ஹார்மோன் ஜென்ரேட் ஆகுது, அதுதான் ஈஸ்ட்ரோஜன். ஸோ இந்த ஈஸ்ட்ரோஜன் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அங்கே நம்ம பார்த்த மாதிரி அங்கே டெஸ்டோஸ்டிரான் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது, அதே மாதிரி தான் அங்கே ஈஸ்ட்ரோஜன். ஸோ மென்ஸ்ட்ரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது, அதே நேரம் ஃபீமேலோட ரீப்ரொடக்ஷனுக்கு இதுதான் ஹெல்ப் பண்ணுது. சரியா? ஸோ அதுக்கு பிறகு இந்த எக்ஸுங்கிறது ஓவரியிலிருந்து ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா, ஸோ அது எது வழியாக வருது அப்படின்னா அந்த ஓவிடக்ட் அல்லது ஃபெலோப்பியன் டியூப் வழியாக வருது. அங்கே எப்படி வாஸ் டிஃபரன்ஸ் ஹெல்ப் பண்ணுச்சோ அதே மாதிரி இங்கே இந்த ஃபெலோப்பியன் டியூப் இந்த எக்ஸோட பேசேஜுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த ஓவிடக்ட்டுங்கிறது 2 இருக்கும். ஸோ அந்த 2 ஓவிடக்ட்டும் ஒரு இடத்துல ஜாயின் ஆகும் இல்லையா, அதுதான் யூட்ரஸ். ஸோ இந்த ஃபெலோப்பியன் டியூப் தான் இந்த எக்கை கேரி பண்ணிட்டு இந்த யூட்ரஸ்க்கு கொண்டு வந்து சேருது. சரியா? அதுக்கு பிறகு என்ன ஆகுது அப்படின்னா இந்த எக்குங்கிறது இப்போ யூட்ரஸில் இருக்குது இல்லையா, ஸோ இந்த எக்குங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஸ்பெர்ம்காக வெயிட் பண்ணும். சப்போஸ் ஸ்பெர்ம் வரல அப்படின்னா ஸோ இட் கேனாட் ஃபர்டிலைஸ், அது ஃபர்டிலைஸ் ஆகாது. அப்படி ஃபர்டிலைஸ் ஆகலை அப்படின்னா அது வேஜினா மூலமாக, அதாவது சர்விக்ஸ் வழியாக வேஜினா மூலமாக அந்த எக்குங்கிறது வெளியேறிடும். சரியா? சப்போஸ் ஃபர்டிலைஸ் ஆகலை அப்படின்னா எப்போவுமே அது ஃபர்டிலைசேஷனுக்கு ரெடியாக தான் இருக்கும். பட் ஃபர்டிலைசேஷனுக்கு ரெடி ஆகும்போது யூட்ரஸில் இருக்கிற அவுட்டர் வால், அதாவது அந்த உள்ளே இருக்கிற அந்த வால், அந்த இன்னர் வால்னு சொல்லுவோம் இல்லையா, அது ரொம்ப திக்கனாக இருக்கும், நிறைய நியூட்ரிஷனை டெவலப் பண்ணி ரெடியாக வச்சுக்கும். சப்போஸ் ஃபர்டிலைஸ் ஆகலை அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த திக் வாலுங்கிறது பிரேக் ஆகி அந்த பிளட்டாக ஃபார்ம் ஆகி வெளியில் வேஜினா வெளியில் போகிறது தான் நம்ம மென்ஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ சர்விக்ஸ் வழியாக வெளியில் போகும். சப்போஸ் ஃபர்டிலைசேஷன் நடந்தது அப்படின்னா இந்த மேலே இருக்கக்கூடிய ஸ்பெர்ம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா இந்த வேஜினா வழியாக இந்த யூட்ரஸ்குள்ளே இருக்கிற எக்கை ரீச் பண்ணும். இந்த ஸ்பேம்ங்கிறது ஒரு செல்லுன்னு சொன்னோம் இல்லையா, அதுக்குள்ளே இருக்கிற நியூக்ளியஸ் இந்த எக்குக்குள்ளே போய் ஃபியூஸ் ஆகும். ஸோ எல்லா ஸ்பேமுமே உள்ளே போகும்னு கேட்டிங்கன்னா கிடையாது.
கிடையாது. எந்த ஸ்பேம்க்கு அதுக்கு நியூட்ரிஷன் கிடைக்குதோ அந்த ஸ்பேம் இந்த எக்கை ப்ரொட்ரூட் பண்ணி உள்ளே போய் ரீச் ஆகி ஒரு ஃபர்டிலைஸ்ட் எக் அல்லது சைகோட்டா ஃபார்ம் ஆகும். சரியா, இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, ஸோ ஃபியூஷன் ஆஃப் ஸ்பெர்ம் வித் எக், அதுதான் ஃபர்டிலைஸ்ட் எக் அல்லது சைகோட் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் இந்த ஃபியூஷன் நடக்கலை அப்படின்னா ஃபர்டிலைசேஷன் நடக்காது. ஸோ ஃபர்டிலைசேஷன் நடக்கலைன்னா நான் சொன்ன ப்ராசஸ் ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா, மென்சுரேஷன், அதுதான் கேர்ள்ஸ்க்கு நடக்கக்கூடிய மென்சுரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இன்னர் லைனிங் என்ன ஆகும்னா நல்ல திக்கான லைனிங்காக ஃபார்ம் ஆனதுனால அந்த மந்த்லி ஒன்ஸ் என்ன ஆகும்னா பிரேக் ஆகி பிளட்டாக நமக்கு வெளியில் வேஜினா வழியாக ரிலீஸ் ஆகும். சரியா, அதுக்கு பிறகு 2 டைப்ஸ் ஆஃப் ஃபர்டிலைசேஷன் இருக்குது. ஒன்று என்னென்னா இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன், இன்னொன்று என்னென்னா எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன் நம்ம ஃபீமேலுக்கு நடக்குது இல்லையா, அதுதான் இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன். ஸோ உள்ளேயே எல்லா ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸும் நடக்குது இல்லையா, ஸோ அதுதான் ஜென்ரலாக அனிமல்ஸ் எல்லாத்துக்கும் நடக்கிற ஃபர்டிலைசேஷன் இந்த இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன். எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் என்ன அப்படின்னா இந்த ஃப்ராகு, ஃபிஷ், ஸ்டார் ஃபிஷ் இதுக்கெல்லாம் நடக்குது இல்லையா, அதுதான் எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன். அதாவது இந்த ஃப்ராக்லாம் என்ன பண்ணுன்னு பார்த்துருப்பீங்கல்ல, அது வெளியிலேயே அது என்ன பண்ணிக்கணும், முட்டை இட்டுட்டு போயிடும். ஸோ அதுக்கு பிறகு என்ன நடக்கும், அது அந்த லார்வாவாக ஃபார்ம் ஆகி அதுக்கு பிறகு தான் என்ன ஆகும், பெரிய அந்த டேட்போலாக ஃபார்ம் ஆகி அதுக்கு பிறகு தான் என்ன ஆகும்னா பெரிய ஃப்ராகாக ஃபார்ம் ஆகும் இல்லையா. ஸோ ஜென்ரலாக ரெய்னி சீசனில் தான் அதோட ஃபர்டிலைசேஷன் நடக்கும் இல்லையா. ஸோ அந்த ப்ராசஸ்லாம் எல்லாமே என்னென்னா இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா, ஸோ இந்த ஃப்ராக் எக்குங்கிறது ஜென்ரலாக அந்த ஷெல் மாதிரி கவர் ஆகிருக்கு. அது எப்படி இந்த கோழிக்கெல்லாம் நமக்கு முட்டை என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஷெல் மாதிரி ஃபார்ம் ஆகும் இல்லையா, அதே மாதிரி இதுக்கு ஃபார்ம் ஆகாது. என்னன்னா ஒரு ஜெல்லி மாதிரி தான் இருக்கும். அதோட எக் நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா மழை டைம் நிறைய அந்த புல்வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா அதோட எக் நீங்க பார்க்கலாம். அது ஒரு மாதிரி ஷெல் மாதிரி இருக்காது, ஜெல்லி மாதிரி தான் இருக்கும் அதோட அதோட எக். ரைட்டா, ஸோ அதுதான் அது மெயினாக ப்ரொடெக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. புரியுதா இல்லையா. அடுத்தது ஒரு ஸ்பெஷலைஸ்ட் கேட்டகரி ஆஃப் ஃபர்டிலைசேஷன் என்ன அப்படின்னா இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன் அல்லது ஐவிஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபர்டிலைசேஷன் அவுட் சைட் த பாடி. ஓகேவா, இது ஹியூமன்ஸ்லாம் நடக்கக்கூடிய ஒரு ஃபர்டிலைசேஷன். சரியா, ஸோ ரீசெண்டான்னு சொல்ல முடியாது, இப்போ ஓரளவுக்கு இது நிறைய பேர் இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஏன் அப்படின்னா இது மெயினாக என்ன அப்படின்னா ஹியூமன்ஸில் நிறைய பேர் இந்த ஃபர்டிலைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி ரீப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஏன் இந்த இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன் யூஸ் பண்ணுறாங்க, சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் சொன்னேன் இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன் ஹியூமன்ஸ்க்கு தான் நடக்கும். அப்போ இன்டர்னல்னா உள்ளேயே நடக்கிற ஃபர்டிலைசேஷன். ஸோ ஹியூமன்ஸ்க்கு எல்லாமே உள்ளேயே ஃபர்டிலைசேஷன் நடக்கும்னு சொன்னேன். ஸோ இது என்னன்னா வெளியில் நடக்கும், அவுட் சைட் த பாடி நடக்கும்னு சொன்னேன். ஸோ ஏன் இந்த ஃபர்டிலைசேஷனுக்கு போகிறாங்க அப்படின்னா சில விமனுக்கு என்னன்னா ஓவிடக்ட், அதாவது இந்த ஃபெலோப்பியன் டியூப் பிளாக் ஆயிரும். ஸோ ஃபெலோப்பியன் டியூப்னா என்ன, அந்த எக்குங்கிறது ஓவரியில் இருந்து யூட்ரஸ்க்கு வரக்கூடிய அந்த பார்ட் தான் என்ன, அந்த டியூப் தான் என்ன ஓவிடக்ட் அல்லது ஃபெலோப்பியன் டியூப் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் இல்லையா. ஸோ அது பிளாக் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், அந்த எக்குங்கிறது அந்த யூட்ரஸ்க்கு வந்து சேராது. அப்போ ஃபர்டிலைசேஷன் நடக்க சான்சஸ் இருக்காது. ஸோ அந்த டைமில் டாக்டர்ஸ் என்ன சஜஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா தனியாக, அதாவது ஃப்ரெஷ்ஷாக ரிலீஸ் ஆகிற எக்கை தனியாக எடுத்துக்கிட்டு ஸோ அந்த ஸ்பெர்ம்ஸை அது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு பர்டிகுலர் டைம் ஒரு சம் ஹார்ஸ்க்கு தனியாக வச்சுருப்பாங்க. சரியா, எதுக்கு வச்சுருப்பாங்க அப்படின்னா இந்த ஃபர்டிலைசேஷன், அதாவது இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷனுக்கு வச்சுருப்பாங்க. சரியா, ஸோ இந்த டைமில் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த டைமில் தான் ரெண்டும் சேர்ந்து ஃபர்டிலைசேஷன் நடக்கும். ஸோ சைகோட்டுங்கிறது ஒரு வாரத்துக்கு டெவலப் ஆக விட்டுட்டு அதுக்கு பிறகு தான் அந்த சைகோட்டுங்கிறது டெவலப் ஆயிரும் இல்லையா, அந்த ஃபர்டிலைஸ்ட் எக். ரைட்டா, இந்த எக்கை அந்த மதரோட யூட்ரஸில் பிளேஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மெத்தட் தான் என்ன அப்படின்னா இந்த ஐவிஎஃப் அல்லது இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன். இது மூலமாக டெவலப் ஆகிற பேபிஸ் தான் என்ன சொல்லுவாங்க, டெஸ்ட் டியூப் பேபிஸ். இப்போ புரியுதா இது என்ன டெக்னிக்னு புரியுதா, இதுதான் டெஸ்ட் டியூப் பேபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. புரியுதா, ஸோ இது மூலமாக பார்ன் ஆகிற பேபி எல்லாமே நார்மலான பேபி மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வித்தியாசம் அவங்களுக்கு இம்யூனிட்டி ப்ராப்ளம் வரும் அந்த மாதிரி நம்ம சொல்ல முடியாது. ரைட்டா, ஜென்ரலாக இந்த மாதிரி பேபிஸ்க்கும் நல்ல ஹெல்த்தியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, ஸோ இந்த மெத்தட் தானே இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன், டெவலப்மெண்ட் அவுட் சைட் த பாடி. சரியா, அடுத்து எம்ப்ரியோ எப்படி டெவலப் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். எம்ப்ரியோனா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ ஆல்ரெடி நான் சொன்னேன் சைகோட் ஃபார்ம் ஆகிடுச்சு இல்லைன்னு சொன்னேன்ல. ஸோ சைகோட்டுங்கிறது என்ன, ஃபியூஷன் ஆஃப் மேல் கேமெட் அண்ட் ஃபீமேல் கேமெட். இப்போ சைகோட்டுங்கிறது உள்ளே என்ன நடக்கும் அப்படின்னா நிறைய சின்ன சின்ன செல்ஸாக டெவலப் ஆக ஆரம்பிக்கும், ஒரு பால் மாதிரி உள்ளே டெவலப் ஆக ஆரம்பிக்கும். இந்த செல்ஸ் எல்லாமே என்னென்னா இந்த செல்ஸ் எல்லாமே தனித்தனி குரூப்ஸாக டிஷ்யூஸாக ஃபார்ம் ஆகும். அந்த டிஷ்யூஸ் எல்லாமே குரூப் ஆகி ஆர்கனாக ஃபார்ம் ஆகும். ரைட்டா, ஸோ அதுதான் நமக்கு என்ன குழந்தையாக ஃபார்ம் ஆகுது இல்லையா. ஸோ அந்த டெவலப்பிங் ஸ்ட்ரக்சர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா எம்ப்ரியோன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரைட்டா, ஸோ இந்த எம்ப்ரியோ ஸ்டேஜில் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த யூட்ரஸில் அப்படியே அந்த டெவலப் ஆக ஆரம்பிக்கும், இந்த எம்ப்ரியோ டெவலப் ஆக ஆரம்பிக்கும். டெவலப் ஆகி அப்போ தான் கண், காது, மூக்கு இந்த மாதிரிலாம் பார்ட்ஸ் எல்லாம் டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ எப்போ இந்த பார்ட்ஸ் எல்லாமே ஐடென்டிஃபை பண்ண முடியுதோ அந்த ஸ்டேஜ் தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபீட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ ஸ்கேன் பண்ணும்போது
இது தனித்தனி பார்ட்டுன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுற ஸ்டேஜ் தான் அவங்க சொல்லுவாங்க ஃபீட்டஸ் டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த ஸ்டேஜ் ஆஃப் த எம்ப்ரியோ தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபீட்டஸ். இன் விச் ஆல் த பாடி பார்ட்ஸ் கேன் பி ஐடென்டிஃபைட். அதுதான் ஃபீட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா இல்லையா? ஓகேவா? அந்த ஃபீட்டஸோட டெவலப்மெண்ட் கம்ப்ளீட் ஆகுதோ அப்போ தான் ஒரு மதர் ஒரு பேபியை பார்ன் பண்ணி பர்த் கொடுக்குறாங்க. சரியா இல்லையா? ஓகேவா? ஸோ இது என்னென்னா நான் என்ன சொன்னேன், ஒரு யங் ஒன்ஸை எப்படி ஜென்ரேட் பண்ணுறாங்க, எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ எப்போவுமே யங் ஒன்ஸ் தான் டேரெக்டாக ரீப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா கிடையாது. ஸோ சில அனிமல்ஸ் என்னென்னா தே கிவ் பெர்த் டு யங் ஒன்ஸ். யங் ஒன்ஸை தே கிவ் பெர்த் டு யங் ஒன்ஸ். ஸோ சில அனிமல்ஸ் என்னென்னா முட்டை போடும். ஸோ எக்கை லே பண்ணி அது மூலமாக இன்னொரு ஆர்கனிசமாக டெவலப் பண்ணும். ஸோ எல்லாமே டேரெக்டாக ஒரு யங் ஒன்னாக ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா கிடையாது. ஸோ சில என்னென்னா எக்கை லே பண்ணி அது மூலமாக ஆர்கனிசம் ஃபார்ம் ஆகும். சரியா? ஸோ இது மூலமாக ரெண்டு விதமாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று விவிபேரஸ் அனிமல், இன்னொன்று ஓவிபேரஸ் அனிமல். ஸோ விவிபேரஸ்னு என்ன? அனிமல்ஸ் விச் கிவ் பெர்த் டு யங் ஒன்ஸ். ஸோ யங் ஒன்ஸ்க்கு பெர்த் கொடுக்கறது என்னன்னா விவிபேரஸ். ஓவிபேரஸ், ஓவினா எக். ஸோ ஓவிபேரஸ்னு என்ன அப்படின்னா எக்ஸை லே பண்ணி அது மூலமாக அந்த அனிமல் வந்துச்சு அப்படின்னா அது ஓவிபேரஸ். ஸோ ஓவிபேரஸ்க்கு ஜென்ரலாக நீங்கள் எக்ஸாம்பிள் சொல்லிடலாமா? ஸோ கோழி இதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் இல்லையா. கோழி இதெல்லாமே பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ஓவிபேரஸ் அனிமல். ரைட்டா? ஸோ அதே மாதிரி விவிபேரஸ்க்கு எக்ஸாம்பிள் சொன்னீங்கன்னா நம்ம மனுஷனே சொல்லலாம். ஸோ அதே மாதிரி எல்லா அனிமல்ஸும் முக்காவாசி அனிமல்ஸ் டாகு கேட்டு இது எல்லாமே என்னதான் விவிபேரஸ் அனிமல்ஸ் தான். சரியா இல்லையா? ஸோ இந்த யங் ஒன்ஸுங்கிறது அடல்ட்டாக டெவலப் ஆகும் இல்லையா. அந்த அடல்ட்டுங்கிறது யங் ஒன்ஸ் மாதிரி தான் இருக்குமா? எல்லாத்துலேயுமே யங் ஒன்ஸ் மாதிரி தான் இருக்குமான்னு கேட்டால் இல்லை. அதுக்கு நிறைய எக்ஸப்ஷன் இருக்குது இல்லையா. பட்டர்ஃப்ளை எடுத்துக்கோங்க. ஸோ பட்டர்ஃப்ளை எப்படி ஃபஸ்ட்டு எக் லே பண்ணோம். ஸோ எக் மாதிரி தான் அது வளர்ந்தோன்னே இருக்கா? இல்லை இல்லையா. ஸோ எக் லே பண்ணும், அது லார்வாவாக மாறும், அல்லது கேட்டர்பில்லர்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் லார்வாஸ், அதுவாக மாறும். அதுக்கு பிறகு என்ன பியூப்பாவாக மாறும். பியூப்பாங்கிறது அதுக்கு பிறகு தான் பட்டர்ஃப்ளையாக, அந்த மாத்துன்னு சொல்லுவோம் இல்லையா, பட்டர்ஃப்ளையாக மாறும் இல்லையா. ஸோ அப்போ பட்டர்ஃப்ளைங்கிறது அந்த லார்வா மாதிரி இல்லை, கேட்டர்பில்லர் மாதிரி இல்லை, அது புழு மாதிரி தானே இருக்கும். ஸோ அந்த பட்டர்ஃப்ளைங்கிறது வேறு மாதிரி இருக்கும். ஸோ அது ரெண்டு வேறு மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஃப்ராகுன்னு எடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ராக் எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு அதுவும் எக்கு தான், முட்டை தான் போடும், அதுலேருந்து லார்வா வரும், டேட்போல்னு சொல்லணும் இல்லையா, டேட்போல். அதுக்கு பிறகு ஃப்ராகுங்கிறது டெவலப் ஆகும் இல்லையா. ஸோ அதுவும் நமக்கு என்ன, ஃப்ராகுங்கிறது லார்வா மாதிரி கிடையாது. ரைட்டா? ஸோ அப்போ எப்போவுமே அடல்ட்ஸுங்கிறது யங் ஒன்ஸ் மாதிரி எல்லா இதுலேயுமே இருக்கும் அப்படின்னு கேட்டால் இல்லை. ஸோ மனுஷங்களுக்கு மட்டும்தான் அப்படி. நம்ம எப்படி சின்ன வயசில் இருந்தோமோ ஓரளவுக்கு சிமிலர் ஃபீச்சர்ஸ் இருக்குமே தவிர பாடி பார்ட்ஸ் மட்டும் டெவலப் ஆகும். மற்றபடி சில சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ், கண்ணு காது மூக்கு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் அதே மாதிரி தான் இருக்கும். சரியா? ஸோ இந்த ப்ராசஸ், அதாவது அந்த லார்வால இருந்து அந்த அடல்ட்டாக மாறுது இல்லையா, த்ரூ டிராஸ்டிக் சேஞ்சஸ், அந்த ப்ராசஸ் தான் என்ன சொல்லுவாங்க, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன சொல்லுவாங்கன்னா மெட்டமார்ஃபாசிஸ். ஸோ நீங்கள் டெஃபினேஷன் வேணும்னா நோட் பண்ணிக்கோங்க. த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் த லார்வா இன்டு அன் அடல்ட் த்ரூ டிராஸ்டிக் சேஞ்சஸ் இஸ் கால்ட் மெட்டமார்ஃபாசிஸ். சரியா? ஓகேவா? ஸோ இதுக்கு இன்னொன்று நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா டாலி பற்றியும் தெரிஞ்சுக்கோங்க. அதையும் புக்கில் கொடுத்துருக்காங்க, எதுக்கும் தெரிஞ்சுக்கோங்க. சரியா? டாலிங்கிறது தான் ஃபஸ்ட்டு க்ளோன்டு மேமல். சரியா? ஸோ க்ளோனிங்னா என்ன, அந்த செல்லோட எக்ஸாக்ட் காப்பியை ரிப்ரொடியூஸ் பண்ணுறது தான் க்ளோனிங். சரியா? ஸோ எந்தவித ரீப்ரொடக்ஷனும் இல்லாமல், ஸோ ஜென்ரலாக நம்மளே ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு செல்லை அப்படியே எடுத்து ரீப்ரொடியூஸ் பண்ணுறது, அப்படியே ஒரு எக்ஸாக்ட் காப்பியை க்ரியேட் பண்ணுறது தான் க்ளோனிங். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு க்ளோனிங் பண்ணது யார் அப்படின்னா ஐயன் வில்மட். ஸோ எங்கே அப்படின்னா ஸ்காட்லாண்டில் இருக்கக்கூடிய ராஸ்லின் இன்ஸ்டிடியூட். ஸோ எடின்பர்க், ஸ்காட்லாண்ட் இருக்கக்கூடிய ராஸ்லின் இன்ஸ்டிடியூட்ல ஃபர்ஸ்ட் இந்த க்ளோனிங் நடந்திருக்கு பை ஐயன் வில்மட். ஸோ பேர் பார்த்துக்கோங்க, ஐயன் வில்மட் வாஸ் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்ம் க்ளோனிங். சரியா இல்லையா? ஓகேவா? ஸ்காட்லாண்டில். அதே மாதிரி டோலிங்கிறது ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண டேட் என்னன்னா ஜூலை 5, 1996. அதை எப்படி கிரியேட் பண்ணாங்க ப்ராசஸ்ன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபின் டார்செட் ஷீப் அப்படிங்கிற ஷீப்பும் ஸ்காட்டிஷ் பிளாக் ஃபேஸ் ஈவ் அப்படிங்கிற ரெண்டு கைண்ட் எடுத்துக்கிறாங்க. எடுத்துட்டு இந்த ஃபின் டார்செட் ரெண்டுமே ஃபீமேல் தான். ஸோ இதோட மெமரி கிளாண்ட்லேருந்து ஒரு செல் எடுத்துக்கிறாங்க, இதோட எக் எடுத்துக்கிறாங்க. சரியா? ஸோ இந்த செல்லுக்குள்ளே இருக்கிற நியூக்ளியஸை தனியாக எடுத்துக்கிறாங்க, இந்த எக்கில் இருக்கிற நியூக்ளியஸை தனியாக எடுத்து தூர போட்டுறாங்கன்னு வச்சுப்போமே. ரைட்டா? இப்போ எக்கு வித்தவுட் நியூக்ளியஸ் இருக்குமா, அந்த எக்கு வித்தவுட் நியூக்ளியஸ்க்குள்ளே இந்த செல்லில் இருக்கிற நியூக்ளியஸை ஃபியூஸ் பண்ணி சைகோட்டாக ஃபார்ம் பண்ணுறாங்க. புரியுதா இல்லையா? அப்போ இந்த ஃபின்டார்சஸ் ஷீப்பில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸும் இந்த ஸ்காட்டிஷ் பிளாக் ஃபேஸ் ஈவில் இருக்கக்கூடிய அன்நியூக்ளியஸ்ட் எக் ரெண்டும் சேர்ந்து தான் சைகோட்டாக ஃபார்ம் ஆகும். ஸோ இது ஃபர்தராக டெவலப் ஆகி தான் டாலிங்கிற ஷீப்பை க்ளோன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஜூலை 5, 1996 அப்போ. ஸோ அது கொஞ்சம் லங் டிசீஸ் மூலமாக February 14, 2003 அப்போ அது இறந்துருச்சு. சரியா? ஸோ டியூ டு லங் டிசீஸ் மூலமாக அது இறந்துருச்சு. சரியா? பட் டோலிங்கிறது ரொம்ப ஹெல்த்தியாக தான் இருந்தது, இவ்வளோ வருஷம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு பிறகு நிறைய க்ளோனிங் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. பட் நிறைய டைம் என்ன ஆயிடுச்சுன்னா, நிறைய அப்நார்மலிட்டி மூலமாக அந்த க்ளோன்ட் அனிமல் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒன்று ஸ்டார்டிங்லேயே ஃபெயிலியர் ஆயிடும், இல்லைன்னா அது க்ளோனிங் பண்ண அனிமல் சீக்கிரமே இறந்துடும். சரியா? ஸோ அதுதான் ஜென்ரலாக. ஸோ அதுக்கு பிறகு என்னென்னா ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தும் ரொம்ப முக்கியம். ஸோ ரீப்ரொடக்ஷன் நடக்கும்போது ஸோ நிறைய இப்போ நம்ம அப்நார்மலாக நம்ம ஏதாவது
நம்ம கரெக்டாக அது ஹைஜீன் மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் நமக்கு வரும். சரியா? ஸோ கரெக்டான நமக்கு ஹெல்த்தும் மெயின்டைன் பண்ணி ரீப்ரொடக்ஷன் பண்ணணும். ஸோ அது இல்லை அப்படின்னா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் அல்லது வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் வர சான்சஸ் இருக்குது. பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் என்னென்னா இந்த கொனீரியா, சிஃபிலியஸ் இந்த மாதிரி டிசீசஸ் வரும்னு சொல்கிறாங்க. வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் என்னெல்லாம் வரும்னா வாட்ஸ், நம்ம ஹெச்ஐவி, எய்ட்ஸ் இது எல்லாமே டெவலப் ஆகும். ஸோ இந்த ஹெச்ஐவி எய்ட்ஸுங்கிறது நமக்கு எப்படி சொல்கிறதுக்கு இம்ப்ராப்பர் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் மட்டும் மூலமாக வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ சப்போஸ் நமக்கு ஏதாவது ஒரு எய்ட்ஸ் பேஷண்ட் மூலமாக நம்ம பிரஸ்ட் மில்க் ஏதாவது நம்ம சைல்டு மூலமாக போச்சு அப்படின்னா அப்போவும் எய்ட்ஸ் வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி சில ஹாஸ்பிட்டல்ஸில் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணாமல் எய்ட்ஸ் பேஷண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ண சிரிஞ்சஸ் யூஸ் பண்ணி நமக்கு ஏதாவது ஒரு பிளட் ட்ரான்ஸ்ஃபர் நடந்துச்சு அப்படின்னாலும் எய்ட்ஸ் பரவக்கூடிய சான்சஸ் இருக்குது. சரியா? ஸோ இது மூலமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்துங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஹைஜீன் எல்லாமே மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ஜென்ரலாக ஸோ டீட்டெயிலாக நம்ம ரீப்ரொடக்ஷன் பற்றி அனலைஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ இதில் என்ன கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு பிறகு கீழே நான் ஒரு கமெண்ட் பின் பண்ணியிருப்பேன். அதில் கேட்டிருக்கிற ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும், எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். சரியா இல்லையா? ஸோ இதுக்கு அடுத்த வீடியோவில் ஹெரிடிட்டி பற்றி பார்க்கலாம். ஹெரிடிட்டி பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த ஒரு டாபிக்ங்கிறது கம்ப்ளீட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். சரியா இல்லையா? இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே போயிடாதீங்க, ஒரு ரிவைஸ் பண்ணிவிட்டு நோட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கு பிறகு இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணுங்க. சரியா? இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, குரூப்பாக டிஸ்கஸ் பண்ணி படிங்க. மறக்காம நம்ம சேனல் ஈஸியாக பயாட்ரிக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.